அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு குட்டி விலாக் பார்த்துடலாமா. மார்னிங் ஏஞ்சோடனே பூண்டு உரிக்கிற வேலை இருந்துச்சு, அது உரிச்சிட்டு இருந்தேன். உடனே அம்மா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சத்து மாவு கஞ்சியும் மஞ்சள் தூள் பனங்கற்கண்டுலாம் போட்டு பால் கொடுத்துருந்தாங்க. பூண்டு உரிச்ச தூள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நான் என்னோட எல்லா செடிக்கும் பங்கு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருந்தேன். அம்மா வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்களா. அதுக்கப்புறமா கிச்சனில் போய் பார்த்தா கிச்சனே கவுந்து கிடக்கு. ஃபுல்லாகவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துச்சு. சரி, அதை க்ளீன் பண்ணான்னு ஒரு குட்டி டிரான்சாக்ஷன் பார்த்துடலாமா. அப்படி இருந்த கிச்சனை இப்படி ஒரு செகண்ட்லாம் மாற்றலை, கொஞ்சம் டைம் ஆச்சு. அது ஃபுல்லாகவே நீட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அம்மா வந்து பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால சரி, ஒன் பாட் ரைஸ் மாதிரி எக் ரைஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக பெப்பர் போட்டு செய்யலாம். ஏன்னா அப்பா இல்லை, அப்பா ஊருக்கு போயிருக்காரு. ஸோ நானும் அம்மா மட்டும்தான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிடுவோமா. சரி, அம்மாவும் சரி நீ செய்கிறதே நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பெரிய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இல்லை, சும்மா அரிசி கழுவி ஊற வைக்கணும். ஏன்னா பாஸ்மதி அரிசியில் செய்கிறதுனால சரி, அது ஒரு 1/2 hour 45 minutes அந்த மாதிரி ஊறினா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை அரிசி கழுவி ஃபுல்லாக 2-3 டைம் கழுவி அதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா ரிட்டன் வந்து நான் பெருசாக இதில் எதுவுமே காட்டல. சும்மா வெங்காயத்தை வதக்கிட்டு நான் அதில் எதுவுமே போடவும் இல்லை. போட்டுட்டு பெப்பரு, எக்கு அதெல்லாமே போட்டு ஃபுல்லாகவே எனக்கும் அம்மாவுக்கும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா பூசணிக்காவோட பொரியல் அம்மா செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா மின் சட்னி, அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அம்மாவும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அதனால் வெளியே போயிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.